பண்ணுங்க. குட் மார்னிங் யூ கைஸ். ஃபைனலி யமுனா காட்ஸ் போகிறோம். ஓ காட் நோ. இந்த மூக்குத்திக்குள்ளாலாம் போடுறப்பயே நினச்சேன் நாய் துரத்திடுச்சு. வந்துட்டு 6:15. சீக்கிரமாக போனால் தான் அங்கே பேர்ட்ஸ் பார்க்க முடியும். நான் வந்துட்டு தூங்குன்னு தூங்கிட்டேன். கிருஷ்ணா ஹாய் சொல்றியா? என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் யமுனா காட்ஸ் போனப்போ தண்ணியே தெரில, ஃபுல்லும் பனி. நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு போட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. போட் எடுத்து ஒரு 10 minutesல ஒரு லேண்ட் பேட்ச் இருக்குது. அந்த பேட்சுக்கு நாங்கள் போட்டில் தான் போகணும். அந்த பேட்சில் இறக்கி விட்ருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்ன அந்த இடம். அதை சுற்றி தண்ணி தான். நடுவில் இவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த காலங்காத்தா. முக்கியமாக மக்கள் வந்துட்டு அங்கே பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு தான் வராங்க. பேர்ட்ஸ், அப்புறம் அந்த அமைதி. தண்ணி ஆனால் டர்ட்டியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு சுற்றி பேர்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் டாகும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி செமையாக இருந்துச்சு. அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன். அவ்வளோ பேர்ட்ஸ் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல. ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே நிறைய கப்புள்ஸ் வெட்டிங் நியூவாக முடிஞ்ச நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அவங்க ஷூட்டுக்கும் வந்திருந்தாங்க. அங்கே ரொம்ப நேரமாக நாங்கள் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு போட்டோம். ஆனால் பேர்ட்ஸே வரல. ஹிந்தியில் ஆவோன்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. நான் தமிழில் வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொஞ்ச நேரம் பேர்ட்ஸே வரல. மற்ற எல்லா போட்டுக்கிட்டே போச்சு. ஆனால் எங்கள் போட்டுக்கிட்ட வரவே இல்லை. ஃபைனலி வந்துச்சு. என்னப்பா இருக்கு देखो इधर देखो देखो इधर देखो देखो என்னால் என் பாட்டில் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. பாட்டில் விழுந்தப்போ கூட அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ரீல் எடுத்து முடித்தோன்னே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா மூமெண்ட். இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ஹவுஸ் போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால என்னால் எதுவுமே எடுக்க முடியல. சார்ஜ் போட்டுட்டு தான் அப்புறம் எடுக்க முடிஞ்சுச்சு. யாரும் சாப்பிடாதீங்க ப்ளீஸ். இவ ஓட்டையே போட்டுட்டா. நாங்கள் தோசை, இட்லி, பூரி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியோடு முடித்தோம். ஹேயூ காய்ஸ், காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். 5 o'clock போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 24 மிஸ்ட் கால் இருந்துச்சு. நான் புசுன்னு தூங்கிட்டேன். எப்படியோ ஃபைனலாக கரெக்டாக அவங்க ஆட்டோ ஏறுறப்ப எழுந்திரிச்சு குளிக்க கூட இல்லை நான் இன்னைக்கு. அப்படியே போயிட்டு வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தண்ணி டர்ட்டியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் வர்த் இட். என் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனால் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாம் சேர்ந்து போனதுனால இட் வாஸ் ஸோ குட். ஒரு கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் கூப்பிட்டு போய் ஒரு நடுவில் ஒரு ஐலண்ட் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸை அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து போட்டில் இறக்கி விட்ருவாங்க. இதுதான். அங்கேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக போனது வந்துட்டு தமிழ்நாடு ஹவுஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹவுஸ் இருக்கும். அங்கே போனால் அந்த ஸ்டேட்டோட ஆத்தென்டிக் ஃபுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி போயிட்டு நல்லா கீ ரோஸ்ட் அது இதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான். நான் இப்போ ஒரே வெக்கே மோடில் இருக்கேன். நான் காட்ஸ்லேருந்து டிரெக்டாக ஸ்வீட் ஷாப்புக்கு தான் போனேன். ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். ஸோ நான் பெங்களூர் போயிட்டு அப்புறம் ஈரோடு போகிறேன். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் சித்தி வீடு, அண்ணா அண்ட் அம்மா இவங்களுக்குலாம் ஸ்வீட் வாங்க போனேன். இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஹல்திராம்ஸ். ஸோ ஹல்திராம்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்டோர் இருக்குது. எனக்கு அந்த ஸ்டோர் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஊருக்கு போகிறப்ப ஷாப்பிங் பண்ணோன்னா இந்த ட்ரெஸ்ஸை அந்த ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தூரம் போகணும், 1.5 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் தான் ஒரு எரிச்சலான ஒரு பார்ட் டெல்லியிலேயே. ஆனால் ஸ்வீட் ஷாப் ரெண்டுமே வந்துட்டு என் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஸ்வீட் மட்டும் நல்லா ஹாப்பியாக ஷாப் பண்ணிக்குவேன். அதனால இதுதான். எனக்கு அங்கே எடுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால
சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் உள்ளே போனோடனே அப்படியே ஆர்வமாக இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா நான் அந்த சந்திரமுகி ஜோதிகா ரேஞ்சில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு பாக்கர்வாடி. எனக்கு பாக்கர்வாடினா ரொம்ப பிடிக்கும். இதில் என்னென்னா நான் எல்லாத்து வீட்டுக்கும் போகிறதுனால எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு வெரைட்டி ஆஃப் பாக்கர்வாடி. அண்ட் இது கார்லிக் பாக்கர்வாடி. இது அந்த எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இது வந்துட்டு இது பாக்கர்வாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணதில்லைன்னா இது கொஞ்சம் காரமாக அண்ட் அட் த சேம் டைம் இனிப்பாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு மேத்தி சொல்லுவாங்க, மத்தி சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. ஆனால் இதில் மத்தி எழுதியிருக்கும், இன்னொரு இடத்துல ஈ போட்டுருந்துச்சு, அதில் மேத்தின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜென்ரலாக இது வந்துட்டு டீயோடு சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு கரேலா மேத்தி அண்ட் இது மசாலா மத்தி மேத்தி. யாருக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியுமோ அவங்க சொல்லுங்கள். அண்ட் அசார்ட்டட் பேடா வாங்கினேன். ஏன்னா தனித்தனியாக தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். 2 பாக்ஸ் வாங்கினேன், ஒன்று சித்தி வீட்டுக்கு அண்ட் ஒன்று அண்ணா வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அசார்ட்டட் கஜக். சத்தியமாக இது வந்துட்டு பீனட்ஸ் வச்சுன்னு நினைக்கிறேன். கஜக்னா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது 2 பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஹல்திராம்ஸில் வாங்கினது. இது போக அண்ணா அண்ட் சித்திக்கு நேற்றுக்கு வாங்கின பார் சாக்லேட் வந்துட்டு நேற்றுக்கு இங்கே வாங்கினேன்னு சொன்னேன்ல, கொலோக்கலில் வாங்கின சாக்லேட்ஸ். இது வந்துட்டு அந்த 85% டார்க்கு. இது வந்துட்டு மோச்சா. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மோச்சா நல்லா இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு அங்கே போய் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ஷாப் வந்துட்டு பிக்கானீர்வாலா. ஸோ பிக்கானீர்வாலா வந்துட்டு இது அப்படியே ஈரோடு போகும். இது வந்துட்டு என்னென்னா சன்னா ஆல்மண்ட் ஒயிட். இது எனக்கு என்னமோ தெரில, உள்ளே ரொம்ப இது வாங்கணும்னு உள்ளே ஒரு காலிங் இருந்துச்சு, அதனால இது வாங்கினேன். அண்ட் இது வந்துட்டு பக்லாவா. ஜென்ரலாக எனக்கு ஒரிஜினலாக பக்லாவாக்காகன்னு இருக்கிற கடையில் போய் பக்லாவா வாங்குறது தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த பக்லாவா பிடிக்கும், ஒரு அசார்ட்டட் பாக்ஸு. ஏன்னா எதுவுமே எனக்கு போன டைம் நான் தனியாக வாங்கி இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் மறந்து. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈரோடு போகிற வரைக்கும் என் மனசில் ஐயோன்ட்டே இருந்துச்சு. இது கஜக். அங்கேயும் நான் ஒரு கஜக் வாங்கினேன். ஆனால் என்னன்னு தான் தெரில எனக்கு. இது வின்டர் ஸ்பெஷல்னு வேறு போட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் பிக்கானீர்வாலா தான் போனேன். அங்கேயே இந்த கஜக் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாக்கர்வாடி அண்ட் ராஜ்போக். எந்த ஸ்வீட்டுமே பிக்கானீர்வாலாவில் வாங்கினது எதுவுமே இது அம்மாவுக்கு அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்கல. யாருக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்காக வாங்கினேன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்டஃப். நெக்ஸ்ட் டைம் நான் கடைக்கு போகிறப்ப நிச்சயமாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த டைம் இதுதான். அண்ட் யமுனா காட்ஸ் வந்துட்டு லிட்ரலாக இங்கேருந்து ஒரு 20-30 மினிட்ஸ் தான் ஆச்சு. அண்ட் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குலாம் எந்த காசுமே பே பண்ண தேவையில்லை. ஆனால் போட் ரைடுக்கு நம்ம காசு பே பண்ணோம். ஏன்னா நான் எல்லா வீடியோலையுமே இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ ஐ மீன் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே நான் சொல்கிறது இல்லை. ஸோ அங்கே போயிட்டு போட் ரைடுக்கு வந்துட்டு எங்களுக்கு 1000 பே பண்ணோம். நாங்கள் தனியாக போட் எடுத்திருந்தோம், அதனால 1000 பே பண்ணோம். சேர்ந்தும் போகலாம், ஷேர் பண்ணால் 800ன்னு நினைக்கிறேன். ஸோ போட் ரைடுக்கு மட்டும்தான் அங்கே காசாச்சு. தமிழ்நாடு பவனில் நாங்கள் மொத்தமாக 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டது 1328 ஆச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ அந்த எக்ஸ்பென்சஸ் தான். தமிழ்நாடு பவனும் சூப்பராக. எப்பவுமே ரொம்ப சாப்பாடுக்கு ஏங்கி போய் கடந்தோம் அப்படின்னா நாங்கள் தமிழ்நாடு பவன் போவோம். இது வரைக்கும் ரொம்ப டைம்லாம் போனதில்லை, 2 டைம் தான் போயிருக்கேன். இதுதான். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு பவனில் ஸ்டேக்கு வந்துட்டு சம்திங் கன்செஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை எங்கள் அம்மா பல தடவை விசாரிக்க சொல்லிட்டுருக்காங்க, அதை ஆனால் நான் விசாரிக்கல. ஸோ இதுதான், நத்திங் மச்.